அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான ஹிஸ்ட்ரியிலேருந்து முக்கியமா ஒரு 40 வினாக்கள் தேர்வடியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பாருங்க, கீழ்கண்டவற்றில் எது சரியாக இணைக்கப்படவில்லை? கீழ்கண்டவற்றில் எது சரியாக இணைக்கப்படவில்லை? சரியான விடை ஆப்ஷன் ஏ. 3ஆம் கோவிந்தன் வாதாபி என்பது தவறானது. அப்ப சரியானதெல்லாம் பார்க்கலாம். ரவிகீர்த்தி 2ஆம் புலிகேசி. ரவிகீர்த்தி வந்து 2ஆம் புலிகேசியோட அவைக்கள புலவரா இருந்திருப்பாரு. அடுத்து பாருங்க, விஷயம்ங்கிறது ராஷ்டிரகூடர். நம்மாழ்வார் பிறந்த ஊர் வந்து குருகூர். அடுத்தது பாருங்க, காம்போஜம் என்பது நவீன டேஸ் ஆகும். காம்போஜம் என்பது நவீன டேஸ் ஆகும். இது சரியான விடை ஆப்ஷன் டி. கம்போடியா. மூன்றாவது வினா, டேஸ் சமணர்களால் நிறுவப்பட்ட ஒரு சமய மையமாகும். டேஸ் சமணர்களால் நிறுவப்பட்ட ஒரு சமய மையமாகும். சரியான விடை ஆப்ஷன் ஏ. சரவண பெலகோலா. நான்காவது வினா, அரச குடும்பம் தொடர்பான சடங்குகளை நடத்துவதற்காக சாளுக்கியரால் கட்டப்பட்ட கோவில்கள் எங்கு உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி. பட்டடக்கல். ஐந்தாவது வினா, அயல்நாட்டு வணிகர்கள் டேஸ் என்று அறியப்பட்டனர். அயல்நாட்டு வணிகர்கள் டேஸ் என்று அறியப்பட்டனர். சரியான விடை ஆப்ஷன் பி. நானாதேசி. ஆறாவது வினா, ஐகோல் கல்வெட்டை எழுதியவர் யார்? ஐகோல் கல்வெட்டை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி. ரவிகீர்த்தி. ஏழாவது வினா, ஆழ்வார்களின் பாடல்கள் டேஸ் எனப்பட்டது. ஆழ்வார்களின் பாடல்கள் டேஸ் எனப்பட்டது. சரியான விடை ஆப்ஷன் சி. 4000 திவ்ய பிரபந்தம். எட்டாவது வினா, மத்த விலாச பிரகசனம் என்ற நூலை எழுதியவர் யார்? மத்த விலாச பிரகசனம் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ. முதலாம் மகேந்திரன். ஒன்பதாவது வினா, நந்திவர்மன் 22 ஆண்டில் மானியமாக வழங்கிய கிராமம் குறித்த செய்திகளை கூறுவது எது? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. உருக்காட்டு கோட்டம் செப்பு பட்டயம். பத்தாவது வினா, பெரிய புராணம் என்ற நூலை எழுதியவர் யார்? பெரிய புராணம் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி. சேக்கிலார். 11வது வினா, களப்பிரர்களை அழித்த பல்லவ மன்னர் யார்? களப்பிரர்களை அழித்த பல்லவ மன்னர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி. சிம்ம விஷ்ணு. 12வது வினா, யுவான் சுவாங் காஞ்சிக்கு வருகை புரிந்தபோது இருந்த பல்லவ மன்னன் யார்? யுவான் சுவாங் காஞ்சிக்கு வருகை புரிந்தபோது இருந்த பல்லவ மன்னன் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி. முதலாம் நரசிம்மவர்மன். 13வது வினா, மாணிக்கவாசகர் இயற்றிய நூல் எது? மாணிக்கவாசகர் இயற்றிய நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி. திருவாசகம். 14வது வினா, ஆழ்வார்களில் சிறந்தவர் யார்? ஆழ்வார்களில் சிறந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி. நம்மாழ்வார். 15வது வினா, எல்லோரா குகைகளை உலக பாரம்பரியமிக்க சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்த ஆண்டு எது? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 1983. 16வது வினா, மாமல்லபுர கோயிலை கட்டியவர் யார்? மாமல்லபுர கோயிலை கட்டியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ. ராஜசிம்மன். 17வது வினா, அபராஜிதவர்மனுக்கும் வருகுண பாண்டியனுக்கும் இடையே திருப்புரம்பியம் போர் எப்பொழுது நடைபெற்றது? ஒரு முக்கியமான வினா இது. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கிபி 885. திருப்புரம்பியம் போர் வந்து 885. 18வது வினா, வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கை தவறி விழுந்து இறந்தார் என்பது யாருடைய கூற்று? ஒரு முக்கியமான வினா இது. அது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் பி. ஸ்டான்லி லேன்போல். 19வது வினா, 8ஆம் நூற்றாண்டில் அரேபியர் படையெடுப்பின் போது சிந்து அரசர் யார்? 8ஆம் நூற்றாண்டில் அரேபியர் படையெடுப்பின் போது சிந்து அரசர் யார்?
சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தாகிர். 20வது வினா கஜினி முகமது இந்தியாவுக்குள் எத்தனை முறை ராணுவ தாக்குதல் நடத்தினார்? கஜினி முகமது இந்தியாவுக்குள் எத்தனை முறை ராணுவ தாக்குதல் நடத்தினார்? சரியான விடை ஆப்ஷன் பி 17 முறை. 21வது வினா உலக புகழ்பெற்ற கஜுராஹோ கோயிலை கட்டியவர்கள் யார்? உலக புகழ்பெற்ற கஜுராஹோ கோயிலை கட்டியவர்கள் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி சண்டேலர்கள். 22வது வினா இபன் பதுதா எந்த நாட்டு பயணி? இபன் பதுதா எந்த நாட்டு பயணி? சரியான விடை ஆப்ஷன் ஏ மொரோக்கோ நாட்டு பயணி. 23வது வினா டெல்லி சுல்தானியம் நிறுவப்பட்ட ஆண்டு? டெல்லி சுல்தானியம் நிறுவப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1206 முதல் 1526 வரை. 24வது வினா அரேபிய படையெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு? அரேபிய படையெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் சி கிபி 712. 25வது வினா கஜினி முகமதுவின் சோமநாதபுரம் படையெடுப்பு நிகழ்ந்த ஆண்டு எது? கஜினி முகமதுவின் சோமநாதபுரம் படையெடுப்பு நிகழ்ந்த ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கிபி 1025. 26வது வினா கஜினி வம்சத்தின் கடைசி அரசர் யார்? கஜினி வம்சத்தின் கடைசி அரசர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி குரவ் ஷா. 27வது வினா கஜினி முகமது உடன் இந்தியாவிற்கு வந்த வரலாற்று ஆசிரியர் யார்? கஜினி முகமது உடன் இந்தியாவிற்கு வந்த வரலாற்று ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி அல்-பருனி. 28வது வினா அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி குத்புதீன் ஐபக். 29வது வினா அலாவுதீன் கில்ஜியின் தக்கான தளபதி யார்? அலாவுதீன் கில்ஜியின் தக்கான தளபதி யார்? சரியான விடை ஆப்ஷன் பி மாலிக் கபூர். 30வது வினா லோடி வம்சத்தை நிறுவியவர் யார்? லோடி வம்சத்தை நிறுவியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பஹ்லுல் லோடி. 32வது வினா டெல்லி அரியணையை அலங்கரித்த முதல் பெண்மணி யார்? ஒரு முக்கியமான வினா டெல்லி அரியணையை அலங்கரித்த முதல் பெண்மணி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ரஷ்யா சுல்தானா. 32வது வினா இசை உலகில் உள்ள மற்ற அனைத்து இசைகளை விடவும் மேம்பட்டது என அறிவித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி அமீர் குஸ்ரு. 33வது வினா கிதாப் உல் ஹிந்த் என்ற நூலை இயற்றியவர் யார்? கிதாப் உல் ஹிந்த் என்ற நூலை இயற்றியவர் யார்? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அல்-பருனி. 34வது வினா இந்தியாவில் முதன்முறையாக இஸ்லாமியர் அல்லாதோர் மீது ஜிஸியா வரியை விதித்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது, அது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ குத்புதீன் ஐபக். 35வது வினா ஜிஸியா வரியை ஒழித்தவர் யார்? ஜிஸியா வரியை ஒழித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி அக்பர். 36வது வினா இசை பாடல்களாக அமைந்த டேஸ் இந்திய இசை மரபின் அடித்தளமாக கருதப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் சி சாமவேதம். 37வது வினா ஆண்ட்ரூ ஜாகரால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடம் எது? ஆண்ட்ரூ ஜாகரால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி ஆதிச்சநல்லூர். 38வது வினா திரிபீடகங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டது? திரிபீடகங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பாலி மொழியில். 39வது வினா டேஸ் நல்ல நிர்வாகம் பற்றிய வழிகாட்டும் நூலாகும். டேஸ் நல்ல நிர்வாகம் பற்றிய வழிகாட்டும் நூலாகும். சரியான விடை ஆப்ஷன் ஏ அர்த்த சாஸ்திரம். கடைசி வினா கௌடில்யர் எழுதிய நூல் எது? கௌடில்யர் எழுதிய நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி அர்த்த சாஸ்திரம்.
நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான வரலாறுலேருந்து முக்கியமாக ஒரு 40 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.